2024 குரூப் 2ல குரூப் 2A சர்வீஸுக்கான கவுன்சிலிங் மெமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாராவது மெமோவை டவுன்லோட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஒரு தடவை டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சில பேர் மெமோ டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். டேட் ஆஃப் பர்த்தை போடும்போது அவங்க என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபார்மேட்டில் போடுங்க. டேட்டு மந்த்து அடுத்து இயர் போடணும். டேட்டு மந்த்துக்கு இடையில ஸ்லாஷ் போடுங்க. டேட்டையும் மந்த்தையும் டபுள் டிஜிட்டில் போடுங்க. இயரை 4 டிஜிட்டில் போடுங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க கவுன்சிலிங் மெமோ கண்டிப்பாக கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங் மெமோ கொண்டு போகணும். கவுன்சிலிங் மெமோ இல்லைன்னா நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகவே முடியாது. அதனால் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துங்க. கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக கொண்டு போங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது குரூப் 2க்கான 2A சர்வீஸ், அதுக்கான கவுன்சிலிங் மெமோ. இந்த மெமோவில் முதல்ல பொருள் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 தொகுதி 2Aயில் உள்ள நேர்முக எழுத்தர் மற்றும் நேர்முக உதவியாளர் பதவிகள் தவிர பதவிகளுக்கு மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பாக. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரூப் 2Aக்கு கவுன்சிலிங் மெமோ, அதில் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு கிடையாது, அதாவது லிஸ்ட் 3 நேர்முக எழுத்தர் மற்றும் நேர்முக உதவியாளர் பதவிகள் தவிர, அதாவது லிஸ்ட் 3ல உள்ள போஸ்ட்டுக்கு இன்னும் கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் பண்ணல. என்னென்ன போஸ்ட் அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், பர்சனல் கிளர்க் இன் செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்சனல் கிளர்க் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பர்சனல் கிளர்க் இன் செக்ரட்டரியேட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு தவிர தான் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே, அதாவது லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இந்த போஸ்ட்டுக்கு தான் இந்த கவுன்சிலிங் மெமோ. இந்த மெமோவில் ரைட் சைடில் ஒரு QR கோட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாதான் நீங்கள் கவுன்சிலிங் ஹால்குள்ள நீங்கள் என்ட்ராக முடியும். அதனால இந்த கவுன்சிலிங் மெமோவை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொண்டு போகணும். இங்கே வரிசை எண், பதிவு எண், தரவரிசை எண். பதிவு எண்ணா உங்க ரிஜிஸ்டர் நம்பர், தரவரிசை எண் அப்படின்னா உங்க ஓவரால் ரேங்க். இதுல ஃபர்ஸ்ட் உள்ள வரிசை எண் அப்படின்னா என்ன? வரிசை எண் அப்படின்னா இப்ப நீங்க எந்தெந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்களோ அந்த போஸ்ட்ல உங்க ரேங்க் பொசிஷன் தான் இந்த வரிசை எண். இந்த வரிசை எண்ணை வச்சுதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா நீங்க இந்த 3000, இப்ப இதுல 3000 இருக்கு பாத்தீங்களா, 3600 அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த வரிசை எண் இல்லாம உங்களுக்கு 2500 தான் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. 2500 உள்ளவங்களுக்கு கிடைக்காம போகலாம், 3600 உள்ளவங்களுக்கு கிடைக்கலாம். எப்படி அப்படின்னா உங்களுடைய கேட்டகரி வைஸ் தான் அது போகும். ஆனா இந்த ரேங்க் பொசிஷன் வேற இருக்கும். ஆனா கேட்டகரி வைஸ் தான் உங்களுக்கு போஸ்டிங் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த வரிசை எண் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால வரிசை எண் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பா உங்க கேட்டகரி வைஸ் வேற மாறும். அதனால கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க நேமை செக் பண்ணிக்கிங்க. அடுத்தது உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மேஜர் எண் இது கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன டேட் இருக்குதோ அந்த டேட்ல அந்த டைம்ல நீங்க அங்க இருக்கணும். மேக்சிமம் நீங்க ½ அங்க முன்னாடி இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. சில டைம் 1 hour நீங்க முன்னாடி இருக்கலாம், ஒன்னும் பரவாயில்ல, ஒன்னும் ஆகாது. இப்ப இந்த டைம் 11:30 AM போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பேட்ச் இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு 2 மேக்சிமம் இருக்கும். ஏன்னா மார்னிங் ஒரு பேட்ச் இருக்கும், அடுத்தது 11:30க்கு ஒரு பேட்ச் இருக்கும் மேக்சிமம். 3வது பேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுல மேஜர் எண் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மேஜர் எண்ணை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ற டேபிள் தான், அவ்வளவுதான். அந்த டேபிள் நம்பர்ல தான் நீங்க போய் உட்காரணும். அங்க உள்ளவங்க தான் உங்க சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் எங்க நடக்கும் அப்படின்னா சென்னையில இருக்கிற டிஎன்பிசி ஆபீஸ், அதாவது பிராட்வேல இருக்கு இந்த டிஎன்பிசி ஆபீஸ்,
பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில தான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே தான் கவுன்சிலிங் நடக்கும். செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணீங்க அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் அத்தனையுமே நீங்க கொண்டு போகணும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களை செலெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால கவுன்சிலிங் போகும்போது நீங்க அப்லோட் பண்ண சர்டிபிகேட் எல்லாமே மறக்காம கொண்டு போங்க. டூப்ளிகேட் காப்பி அதாவது ஜெராக்ஸ் காப்பி மேக்சிமம் 2 எடுத்து வச்சிங்க, எதுக்கும் தேவைப்படும். அவங்க ஜஸ்ட் ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணிட்டு உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எந்த சர்டிபிகேட்டையுமே அவங்க வாங்கி வைக்க மாட்டாங்க. சில பேர் சர்டிபிகேட் ரீ அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ஓசி சர்டிபிகேட். அதாவது நீங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிபிகேட் கண்டிப்பா கொண்டு போகணும். நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு பிறகு நீங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருந்தாலும் சரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரூப் 4ல நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ஓசி சர்டிபிகேட் அங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சில என்ன ஃபார்மேட்ல கொடுத்திருந்தாங்களோ அதே ஃபார்மேட்ல தான் நீங்க சப்மிட் பண்ணணும். யாராவது சப்போஸ் இது வரைக்கும் என்ஓசி வாங்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இமீடியட்டா நீங்க என்ஓசிக்கு அப்ளை பண்ணிடுங்க. நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட்டை ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் எழுதுங்க. அதாவது உறுதிமொழி கடிதம், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கடிதம் எழுதிட்டு அந்த லெட்டரோட ஜெராக்ஸ் காப்பியை நீங்க அட்டாச் பண்ணி கவுன்சிலிங் அன்னைக்கு சப்மிட் பண்ணுங்க. அது போதும். பாயிண்ட் நம்பர் 4ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையில் உள்ள தணிக்கை ஆய்வாளர் பதவி குறியீட்டு எண் 1029 மற்றும் உதவியாளர் பதவி குறியீட்டு எண் 2271 ஆகிய பதவிகளுக்கு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள். அதாவது யாருக்காவது ஹிந்து ரிலிஜியஸ் இந்த ஜாப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 2 போஸ்ட் கொடுத்துருவாங்க பாருங்க, போஸ்ட் கோடு 1029 2271. இந்த போஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஹிந்து அப்படின்னு இருக்கணும். சில கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஹிந்துன்னு இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தனியா ஒரு ஹிந்துன்னு சர்டிபிகேட் வாங்கி கொண்டு வரணும். அப்பதான் நீங்க அந்த போஸ்டுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. இப்ப கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிபிகேட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்டோர்ஸ்மெண்ட் சர்டிபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் குரூப் 4ல அப்படிதான் கொடுத்தாங்க. என்டோர்ஸ்மெண்ட் சர்டிபிகேட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் அலாட் பண்ணிடுவாங்க, அந்த போஸ்ட்டுக்கு தானே அலாட் பண்ணிடுவாங்க. ஆனா எந்த சர்டிபிகேட் ப்ராப்ளம் இருக்குதோ அந்த சர்டிபிகேட்டை கரெக்ட் பண்ணி 15 டேஸ்க்குள்ள நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட்டை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த போஸ்ட்டை வெக்கேட் பண்ணிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 5ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங்ல ஒரு போஸ்ட் எடுத்த பிறகு இன்னொரு போஸ்ட்டை நீங்க அதுலயே எடுக்க முடியாது. ஒரு போஸ்ட் எடுத்தாச்சுன்னா அதோட உங்க கவுன்சிலிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 6வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போஸ்ட் எடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த போஸ்ட்டை வேற போஸ்ட்டுக்கு மாற்ற முடியாது. இதை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு போஸ்ட்டை உங்களால எடுக்க முடியாது. ஒன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க, டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த போஸ்ட் கண்டிப்பா எடுக்க முடியாது. 7வது பாயிண்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க கவுன்சிலிங் வர முடியல, சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால கவுன்சிலிங் வர முடியல அப்படின்னா உங்களுக்கு பதிலாக யாரெல்லாம் வரலாம், அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பதிலா உங்க பேரண்ட்ஸ் வரலாம், உமன் கேண்டிடேட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வரலாம், இல்லைன்னா யாராவது ரிலேட்டிவ் வரலாம். அப்படி வரும்போது அவங்களுடைய ஆதார் கார்டு, இல்லாட்டினா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறமேல வாக்காளர் அடையாள அட்டை, இதுல ஏதாவது ஒரு ப்ரூஃப் அவங்க கொண்டு வரணும். அப்படி கவுன்சிலிங் வர்றவங்க எந்த போஸ்ட்டை செலக்ட் பண்றாங்களோ அந்த போஸ்ட் தான் ஃபைனல். அதுக்கு பிறகு அதை மாற்ற முடியாது. அப்படி கவுன்சிலிங் யாராவது வந்தீங்கன்னா அவங்க வரும்போது ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வரணும். அந்த ஃபார்மையும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க கையில் எழுதியோ டைப் பண்ணியோ கொண்டு வரணும். அதோட உங்க ப்ரூஃபையும் கொண்டு வந்தா நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். 8வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சொன்ன டேட்ல டைம்ல வரணும். அதுக்கு பிறகு எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி வரலன்னா
இன்னொரு சான்ஸ் தரமாட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலிங் வர அத்தனை பேருக்குமே போஸ்டிங் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே கவுன்சிலிங்ல கண்டிப்பா கலந்துங்க. லாஸ்ட் நாள் போனவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சில பேர் டவுட்டா கேக்குறீங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா கேட்டகரி வைஸ் போகும்போது உங்க கேட்டகரி லாஸ்ட் நாள்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்டா குரூப் 4ல அந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க கடைசி நாள் வரைக்கும் போங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் கவுன்சிலிங் போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு வரும். அதனால நீங்க கவுன்சிலிங் கடைசி நாள் வரைக்கும் போய் அட்டன் பண்ணுங்க. 10வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன டைம் சொன்னாங்களோ அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி பண்ண மாட்டாங்க. 1/2 hour to 1 hour இதுக்குள்ள உங்களை கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஃபார்மேட்டு தான் கவுன்சிலிங் யாராவது வர முடியல, அவங்களுக்கு பதிலாக வேற ஆள் வராங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் தான் எழுதி இல்லைன்னா டைப் பண்ணி சைன் பண்ணி கொண்டு வரணும். இப்ப இணைப்புன்னு சொல்லி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க வர முடியாததுக்கு காரணம், அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை கொடுக்கணும். அடுத்தது யார் கவுன்சிலிங் வராங்களோ அவங்களுடைய ப்ரூஃப் வேணும். 3வது இந்த கவுன்சிலிங் மெமோவை கண்டிப்பா கொண்டு வரணும். அடுத்தது சில பேர் கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, அவங்களுக்கான பதிலை பார்க்கலாம். மோகனா இந்த ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லிஸ்ட் 3க்கான கவுன்சிலிங் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல. வந்த உடனே வீடியோ போடுறேன், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தது ஹெவன் கிங் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது வேகன்சி எந்த மாதிரி ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் டர்ன்ல ஃபில்அப் பண்ணுவாங்க. அதாவது பொது பிரிவு. இந்த பொது பிரிவு முடிஞ்ச பிறகுதான் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சியை ஃபில்அப் பண்ணுவாங்க. ஜெனரல் டர்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜெனரல் அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. இதுல யாரு வேணாலும் நீங்க காம்பேட் பண்ணலாம். அது முடிஞ்ச பிறகுதான் உமன் கேண்டிடேட். உமன் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெனரலையும் கலந்துக்கலாம், உமன் தனியா அவங்க ரிசர்வேஷன் இருக்குது. அடுத்தது இதே ஜெனரல் டர்ன்ல பிஎஸ்டிஎம் இருக்குது, அதுலயும் ஜெனரல் இருக்கு, உமன் இருக்குது. இந்த ஜெனரல் டர்ன் முடிஞ்ச பிறகுதான் கம்யூனிட்டி வைஸ் வருவாங்க. நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னு முதல்ல செக் பண்ணிக்கங்க. அதாவது என்ன கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் இருக்குதா, டிடபிள்யூ கேண்டிடேட்டா இல்ல பிடபிள்யூ கேண்டிடேட்டா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அந்த கேட்டகரி வைஸ் பாருங்க. அடுத்தது சௌமியா இந்த ஐட்டத்தை கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 3 எப்போ வரும்னு கேட்டிருக்காங்க. எந்த டைம் வேணாலும் வரலாம். அடுத்தது டிகே ஷர்மி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மெமோ வந்ததும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வீடியோ போட்டிருக்கேன், இதை மிஸ் பண்ணா பாருங்க. அதுவும் இல்லாம என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. கிளியரா சொல்லியிருக்கேன். மெமோவை பிரிண்ட் எடுத்துங்க, உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் எந்த டேட்டு டைம் பார்த்துட்டு அன்னைக்கு போய் அட்டன் பண்ணுங்க. கவுன்சிலிங் போனதும் முதல்ல உங்க சர்டிபிகேட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வரிசையா, அதாவது உங்க வரிசை எண் படி வரிசையா கூப்பிடுவாங்க. அங்க ஹெல்ப் டெஸ்க்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த போஸ்ட் சாய்ஸ் வேணும் அப்படின்னு சாய்ஸ் அவங்க கேட்பாங்க. நீங்க சாய்ஸ் சொல்லும் போது எந்த சாய்ஸ் சொல்றது அப்படின்னா 2 விதமா பிரிச்சீங்க. சில பேர் உங்க ஊருக்கு பக்கத்துல, அதாவது உங்க டிஸ்ட்ரிக்ட்லயே இல்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது போஸ்டிங் இருக்கான்னு கேளுங்க, அந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க. சில பேருக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிடிக்கும், அவங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்க ஒன்ஸ் ஒரு போஸ்டை செலக்ட் பண்ண பிறகு திரும்ப என்ன பண்ணுவாங்க, அடுத்த இதுல உங்களை ஒரு மைக்ல அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க எந்த போஸ்ட் எடுக்கிறீங்க, உங்க ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, உங்க பேர் என்னன்னு சொல்லி ஒரு மைக்ல அனௌன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணவும் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச பிறகு அதுதான் ஃபைனல். அதுதான் உங்களுக்கு அடிச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க கையில் அலாட்மெண்ட் ஆர்டர். அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதாவது அட்ரஸ் சேஞ்ச் ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த அட்ரஸ் சேஞ்ச் ஃபார்ம்ல நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்.
கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு அலாட்மெண்ட் ஆர்டர்லேருந்து அப்பாயின்மெண்ட் வர்றது வரைக்கும் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க. அடுத்தது ஹேமலதா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிசி பிஎஸ்டிஎம் உள்ளவங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல போஸ்ட் இருந்தால் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் பிசி கம்யூனிட்டிக்கு எலிஜிபிள், உமன் கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள், பிசி பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், இது எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான். அதனால் நீங்கள் எந்த போஸ்ட் வேணாலும் எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல சாய்ஸை நீங்கள் பார்த்துங்க. ஒன்று உங்கள் டிஸ்ட்ரிக்டா இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸா எந்த போஸ்ட் வேணும்னு நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது மஞ்சுஸ்ரீ, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மெமோ மெயிலில் இல்லை மெசேஜில் வருமா அப்படின்னு கேட்டுறீங்க. மெமோ கண்டிப்பாக வராது. மெமோ இருக்குன்னு சொல்லி தான் மெசேஜ் வரும். நீங்கள் மெமோவை லிங்க்ல வச்சு தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்தது தீரு, இவங்க ஒரு ஐடியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ஓசி பற்றி கேட்டிருக்கீங்க, ஆனால் அது கிளியராக புரியல. பட் நான் என் வீடியோவில் என்ஓசி பற்றி சொல்லியிருக்கேன். அது புரிஞ்ச பிறகு ஏதாவது டவுட் தான் மறுபடியும் கேளுங்க. அடுத்தது ஹர்ஷன் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்கீங்க. ஜூலை 31 கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. உங்கள் வரிசை எண் பிரகாரம் உங்களுக்கு போஸ்டிங் அலாட்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கேட்டகரி வைஸ் தான் வரும். அதனால கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் டைம்ல 4th குரூப்ல இந்த மாதிரி லாஸ்ட் நாள் போனவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. அதுவும் இல்லாம செகண்ட் கவுன்சிலிங் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க கவுன்சிலிங் போக தேவையில்லை, டைரக்டாவே நீங்க போஸ்டிங் வாங்கலாம். அதனால கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. அடுத்தது பிரத்தனா, இந்த ஐடி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மெசேஜும் இமெயிலும் ரிசீவ் பண்ணிட்டேன், எப்படி டவுன்லோட் பண்றது மெமோவை அப்படின்னு கேட்டீங்க. மெமோக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். சம்டைம் நெட்வொர்க் சரியா இல்லை அப்படின்னா டவுன்லோட் ஆகாது. அதனால ப்ரௌசிங் சென்டர்ல மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது மோகன்ராஜ், இந்த அடியில என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை ஷிஃப்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் கண்டிப்பா நடக்கும். 3வது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான்.